இந்த வீட்டில் பண்ணியிருக்கக்கூடிய இன்ட்வொர்க்ஸ் இந்த வீட்டோட வசதியான பிளானிங்கை பார்த்தீங்கன்னா கட்டினா இந்த மாதிரி ஒரு வீடு கட்டணும் தான் தோணும். என்னோட ஓவர் பில்டப்பாக இருக்குன்னா பில்டப் கொடுக்குறதுக்கு 100% ஒத்துங்க. நீங்கள் நம்ம பார்க்குற இந்த வீடு வந்து 3.25 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 2600 ஸ்கொயர் ஃபீட்டில் வசதியாக கட்டியிருக்கக்கூடிய ஒரு 3 BHK விடுங்க. வீட்டுக்குள்ளே பண்ணியிருக்கக்கூடிய ஒவ்வொரு இன்ட்வொர்க்ஸையும் பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் பார்த்துட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டில் 16க்கு 17 பெட்ரூம்லாம் இருக்குது. வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். வீட்டோட கார் பார்க்கிங் 20க்கு 30ங்கிற அளவில் நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. 3 கார் தாராளமாக நிறுத்திக்கலாம். ஃப்ளோரிங்க்கு வாளுக்கு எல்லாமே ட்ரெயில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சீலிங்கில் ஃபால் சீலிங் ஒர்க் இருக்குங்க. அது போக இந்த இடத்துல 12,000 லிட்டரில் 2 வாட்டர் சம்ப் இருக்குங்க. வடக்கு பார்த்த மாதிரி கொடுத்துருக்கூடிய இந்த டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா இங்கே நீங்கள் பார்க்குறது 16க்கு 21ங்கிற அளவில் அமைச்சிருக்கக்கூடிய லிவிங் ஏரியாங்க. லிவிங் ஏரியாவில் பண்ணியிருக்கக்கூடிய இன்ட்வொர்க்ஸை நீங்கள் 5 நிமிஷம் நின்று ரசித்து பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஏகப்பட்ட வேலைப்பாடுகள் பண்ணியிருக்காங்க. டிவி யூனிட்டு, அது பக்கத்துலேயே பூஜா கேபினெட்டு, சீலிங்கில் ஃபால் சீலிங் ஒர்க்கு, டைனிங் கம் கிச்சனுக்குள்ளே என்டர் ஆகிற இடமே செமையாக இருக்குங்க. சர்க்கிள் டைப்பில் ஒரு என்ட்ரன்ஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. இது வந்து 11க்கு 17ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய கிச்சன் கம் டைனிங்க. ஸ்டோரேஜுக்கு பஞ்சமே கிடையாது. ப்ளூ அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் கிளாஸான ஃபினிஷிங்கில் ஏகப்பட்ட ஸ்டோரேஜுக்கான யூனிட்ஸ் இருக்குங்க. இந்த இடத்துல சிம்னியெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஹாபலாக இருக்குது. அது போக ஃப்ரண்ட் சைடில் டைனிங் ஏரியாவில் மடக்கிற மாதிரியான டைனிங் டேபிள், ஆப்போசிட்டில் ஃப்ரீ ஸ்டாண்டிங் டைப்பில் ஒரு ஹேண்ட் வாஷ் பேஷன். இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் அமைச்சிருக்கக்கூடிய ஃபஸ்ட் பெட்ரூமுங்க. 11க்கு 17ங்கிற அளவில் அமைச்சிருக்கக்கூடிய மாஸ்டர் பெட்ரூம் தான். ஆனால் இந்த வீட்டில் இதுதான் குட்டி பெட்ரூம். ஏன்னா மேலே இருக்கக்கூடிய 2 பெட்ரூமுமே 16க்கு 17ங்கிற அளவில் அமைச்சிருக்கக்கூடிய கிங் சைஸ் பெட்ரூம். இங்கே உட்டன் காட் கொடுத்துருக்காங்க. பின்னாடி ஃபுல்லாக பேனலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சீலிங்கில் ஃபால் சீலிங் ஒர்க் இருக்குது. இந்த சைடு நமக்கு வார்ட்ரோப் இருக்குது, ட்ரெஸ்ஸிங் யூனிட் இருக்குது, லாஃப்ட் கபோர்ட் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமில் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் 5.5க்கு 7.5ங்கிற அளவில் வெஸ்டர்ன் ஸ்டைலில் இருக்குங்க. கீழே இருந்து மேலே வரைக்கும் நல்லா வைடாகவே படிக்கட் கொடுத்துருக்காங்க. ஹெட்ரூமில் அழகான ஃபால் சீலிங் ஒர்க் வித் ஹேங்கிங் லைட்டோட இருக்குங்க. இங்கே நம்ம பார்க்குறது 11க்கு 26ங்கிற அளவில் அமைச்சிருக்கக்கூடிய ஃபேமிலி லிவிங் ஏரியா. இந்த இடத்துல ஒரு டிஸ்பிளே யூனிட் கொடுத்துருக்காங்க. சீலிங்கில் அழகான ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல டிவி யூனிட்டும் கொடுத்துருக்காங்க. கீழே நான் சொன்னதாங்க, நம்ம கீழே பார்த்த அந்த 11க்கு 17 பெட்ரூம் குட்டி பெட்ரூம். இதுதான் பெரிய பெட்ரூம். ஏன்னா இது வந்து 16க்கு 17 பெட்ரூம். இங்கே பார்த்தீங்களா ஒரு சூப்பரான உட்டன் காட். அதில் பின்னாடி பண்ணியிருக்கக்கூடிய அந்த டிசைன் பார்த்தீங்களா செம்மையாக இருக்குது. இந்த சைடு நமக்கு ஒரு டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க. சீலிங்கில் ஃபால் சீலிங் ஒர்க் வித் ஹேங்கிங் லைட்டோட இருக்குது. வார்ட்ரோப்லாம் செம்மையாக இருக்குது. ஷோகேஸ் யூனிட் கொடுத்துருக்காங்க. ஸ்டடி டேபிள், விண்டோ சீட் இருக்குது. லாஃப்ட் கபோர்ட் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமில் ஒரு ட்ரெஸ்ஸிங் ஏரியா இருக்குங்க. வித் ட்ரெஸ்ஸிங் யூனிட் செட்டப்போட இருக்குங்க. அப்படியே இந்த சைடு திரும்பினீங்கன்னா இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் 6க்கு 8.5ங்கிற அளவில் பாத் டப் செட்டப்போட கொடுத்துருக்காங்க. செகண்ட் பெட்ரூமுக்கு ஆப்போசிட்டில் செகண்ட் பெட்ரூமுக்கு கொஞ்சம் கூட சளைக்காத அளவுக்கு இன்டி ஒர்க்லாம் பண்ணி 16க்கு 17ங்கிற அளவில் ஒரு கிங் சைஸ் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இங்கே உட்டன் காட் இருக்குங்க. மேலே ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃபால் சீலிங் ஒர்க் ஃபுல்லாமே பண்ணியிருக்காங்க. அது போக இங்கே பார்த்தீங்களா வார்ட்ரோப்லாம் இருக்குது. ட்ரெஸ்ஸிங் யூனிட்டோட டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குங்க. 5.5க்கு 7.5ங்கிற அளவில் இருக்குங்க வெஸ்டர்ன் ஸ்டைலில். இது போக இந்த பெட்ரூமில் ஒரு ஃப்ரண்ட் ப்ரைவேட் பால்கனி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ப்ரைவேட் பால்கனி மட்டும் இல்லைங்க. கடைசியில் நீங்கள் யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸோட வாஷிங் மிஷின் ஏரியாவும் இருக்குங்க. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீடு வந்து கோயம்புத்தூர் வடவழியில் இருக்குங்க. வடவழியில் எங்கேருந்து பார்த்தாலும் மருதமலை தெரியும். இந்த வீட்டிலேருந்து பார்த்தாலும் மருதமலை தெரியுது. இந்த வீட்டை லேண்ட் இன்ட்வொர்க்ஸோடலாம் சேர்ந்து 1,42,00,000 சொல்லியிருக்காங்க. இந்த அண்ணன் தான் இந்த வீட்டை காமிப்பார். இந்த அண்ணனோட நம்பர் கீழே கொடுத்துருப்பேன். கால் பண்ணுங்கள்.